ஏய் யாரோ கதவு தட்டுறாங்க. ஏய் கதவு தட்டுறாங்க யாருன்னு பாருடா. யாராமா இருப்பா வரேன். நீ யாரு? எங்க வீட்டுக்கு வந்தது நீயே வந்து என்ன வந்து யாருன்னு கேக்குறா? உங்க வீடா? சரி வேலை எங்கப்பா? யாருடா வெளியா? ஏம்பா அது யாரு? என் ஃப்ரெண்டு. டேய் பிச்சைலாம் போட முடியாதுன்னு சொல்லி அனுப்புடா. தம்பி வேலை பார்க்கணும்பா. வேலா முருகர் கையில வச்சுன்னு இருப்பாரு பாரு, போய் பாரு. வந்துடுறானுங்க. தம்பி இந்த ரூம்ல தங்கி இருந்தார வேலு, அவரை பார்க்க வந்திருக்கேன்பா. ஆமா இருக்கிறானா இப்ப இருக்கியா? கொஞ்சம் கூப்பிடுங்க, அவரை பார்த்துட்டு போகணும். ஐயா டேய் பேசி அனுப்பிச்சுடுறான் தாள, சும்மா தொலை குத்துனுக்குறான். வேலை இல்ல போயிட்டு நாளைக்கு வா. இல்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் அவனை பார்த்துட்டே போறேன். நான் சொல்லி உங்க அப்பா விட்டு சுவாபாவம் உக்காந்துக்கிறியா? தம்பி நான் உங்ககிட்ட எதுவுமே பேச விரும்பலப்பா, போய் வேலை மட்டும் கூப்பிடு. ஏய் வேலை இல்லைன்ற கூப்பிடுன்ற சோத்துட்டா கொஞ்சம் துன்றியா? சோறும் குழம்பும் துண்டுறேன், கூட பொரியலும் துண்டுறேன். நீ போய் வேலை கூப்பிடு. அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி. ஏய் யார் நீ சோபால உட்காந்துக்கிறா? நட்பா சொல்லினே வேண்டா, நீ தான் சோபால உட்காந்துக்கிறான்டா. ஏய் எழுதா அப்படியே காது மேலே கொடுப்பேன். நான் வேலை பார்க்க வந்திருக்கேன். மொக்க காமெடி பண்ணுவானே. டேய் வேலை பார்க்க வந்துக்கிறானா? சொல்லிட்டேன் கோயில்ல போய் பார்க்க சொல்லி. அப்புறம்ண்ணா கோயில்ல போய் பார்த்துக்கோ. டேய் நான் உன் ஃப்ரெண்டு வேலை பார்க்க வந்திருக்கேன்டா. அவன் இல்ல, அவன் வெளியூருக்கு போய்க்கிறான். வெளியூர் போயிருக்கானா? அவன் வர வரையும் நான் போக மாட்டேன். அப்படியே தூக்கி அச்சுன்னா பார்த்துக்கோ. நான் கொழுப்பா வெறுப்பேத்தினுங்கிற? நீ ஏன்டா கத்துற? உனக்கு வேற அப்பப்போ காக்கா வலிக்கு போறான். தம்பி நான் சொல்றேன், வேலி இல்ல, நீ ஏன் வந்து ரோதனை குத்துனுங்கிற? இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாதா? சூடு வச்சிடலாமா? சூடு வைப்பியா? ஆமா, அவன் ஊர்ல மோசமானவன், பயங்கரமான கை. சொல்லு மாப்ள, என்னை பத்தி நிறைய சொல்லு, பயப்பிட்டோம். இங்க பாருங்க, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, நான் வேலை பார்க்காம போவே மாட்டேன். அப்போ சண்டைக்கு தயாரா தான் வந்துக்கிற? தயாரா தான் வந்திருக்கேன். ஏய் ஜம்பு வெளியே வாடா. என்னத்துக்குடா அவன் என்ன கூப்பிடுறான்? ஒரு சாவுகரைக்கு வந்து தொலை குத்துனுக்குறான். வாமாச்சியா வேல் வேணுமா? இல்ல இவரு இங்க இருந்து போக மாட்டாராம். நம்பிக்கிட்டே வா. பாத்தியா ஜம்பு ஜம்ப் பண்ணி அடிப்பான். வேணுமா உண்டா? ஏம்பா நான் வேலு எங்க இருக்கான்னு தானப்பா கேட்டேன். வேலு 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 நீ படுறா. இங்க ஒருத்தன் வந்துக்கிறான், அவனை அச்சு வாய வச்சிடறேன். வேலு குரல் மாதிரி இருக்கு. ஆமா வேல் உள்ளதாங்கிறான். இப்பா உள்ளதா இருக்கானா? கொஞ்சம் நவுரு. ஏய் இருடா என்ன போற? ஏய் கொஞ்சம் நவுருங்கப்பா. இது யாரு? வேலு மாதிரியே இல்லையா? இது இல்ல, அந்த பக்கம் பாரு. டேய் வேலு, டேய் வேலு, யாரு? இங்க கொஞ்சம் பாரு. எப்போ வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏய் தெரியல, பார்த்தா தூங்கினுக்குறான். டேய் கொஞ்சம் கம்புங்கடா, நீங்க போட வெளியே போங்கடா. இருப்பா, நீ ஏன் பதட்டப்படுற? அந்த குண்டு தம்பி கொஞ்சம் உள்ள வாப்பா. ஐயோ என்ன பண்ணானுங்களே தெரியலையே. மூஞ்சில பூரா விட்டுற மாப்பிள்ள, நீ காலை பண்ணத. ஏய் தோசை தோசை. என்னப்பா மசால் தோசையா? மாப்பிள்ள நீ ஊன்னு சொல்லு. புட்டோஸ்ல வந்து இந்த வீட்டை வச்சு தரமாட்டமாக்கி தள்ள கொட்டிடுறேன். டேய் தேவையில்லாம பேசாதீங்கடா, போங்கடா. நீ சும்மா இரு வேலு. இந்த தம்பி கூப்பிடுங்க, உள்ள வா. இந்த தம்பிக்கு ஒதுட்டு சின்னதா இருக்குது. குழந்தைக்கு என்னை பத்தி தெரியல, அப்படியே கச்சு அப்படியே துப்பிடுவேன். டேய் வேணாண்டா, கம்முனு போங்கடா. என்ன நீ பயப்படுற? தம்மா துண்டு பையன் இவனை கராத்தாலே அப்படியே கூ கூன்னு ஆக்கிடுவேன். என்ன கூன்னு ஆக்க போறியாப்பா? அவ்வளவுதான். ஐயோ டென்ஷன் ஏத்துறானுங்களே. 4 பேரு, இன்னும் வேற யாருன்னா இருக்காங்களா? இருந்தாலும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. யார் வேலுது? அது வந்து எங்க பெரியப்பாவோட ஃப்ரெண்டு. உங்க பெரியப்பாவோட ஃப்ரெண்டு? இவரை கோயில் வாசல்ல நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேனே. அது கோயிலு குத்திக்கு விட்டுக்கிறாரு, அது விஷயமா நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல இவங்கிட்ட சொல்லுங்கிற? இருங்கப்பா. நான் இருங்கப்பா, அவன் தூங்கி அவனோட டிஸ்டர்ப் பண்ணிட்டான். சரி அவன் இருக்கட்டும், இவர் யாருப்பா? அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல. இவன் பிச்சைக்காரன், பிச்சை எடுத்துட்டு இங்கதான் அவன் தங்கி நிற்கிறான். போதுமா? ஐயோ புள்ளத்தையும் சொல்லிட்டானே.
என்ன வேலை இது? பித்தளை வேலு. காமெடிலாம் பண்ணாதீங்கப்பா. டேய் வேலை, பாத்ரூம் ரொம்ப அசிங்கமா இருக்குதுடா. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து க்ளீன் பண்ணி விட சொல்றா. ஹவுஸ் ஓனர் வந்து க்ளீன் பண்ணுமா? டேய் போடா உள்ள. இந்த பிரஷ் என்ன கப்படி தெரியுமா? பல்லு வளர்க்கலான்னு எத்தேன் கொமட்டுது. அதுலயாப்பா பல்லு வளர்க்க போற? வளகு பளிச்சுன்னு ஆயிடும். டேய் யார் அந்த ஆளு தட்டி விடுறா? டேய் ஹவுஸ் ஓனர் கூட க்ளீன் பண்ண சொல்றா. மச்சி இந்த ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டு வந்தா வச்சுக்க பலால் வச்சு தட்டிடலாம் மச்சி. டேய் கொஞ்சம் கம்முன்னு இருக்கலாம்டா. நான் வேலை ஹவுஸ் ஓனர் பேச்சத்துல கண்டபடி திட்டுவே பின்னாடி பம்புற. நீ கிளம்புங்க, பேக் எடுங்க, வாங்க எல்லாம் போலாம் வாங்க. டேய் என்னடாச்சு உனக்கு? தெரியலையா? என்ன பேக் அடின்னு சொல்றா? அவன் தான் இதுக்கு மேல இங்க இருக்க விட மாட்டாங்க, வாங்க போலாம். ஏய் நான் பாத்துக்கிண்டா எந்த பருப்பு வந்தாலும் என்னப்பா பண்ணுவ? அச்சு ஓட விட்டுருவனே. டேய் வாங்கடா, வந்து பேக் எடுங்கடா போலாம். வரமாட்டோம். அண்ணா இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுனா. என்ன ஆயிரம்? டேய் நீ வரும்போது என்ன சொன்ன? அண்ணா எப்படியாவது வாடகை 1000 ரூபாய் குத்துறேன்னா, நான் சிங்கிளா இருக்குன்னு யாரோ வீட வாடகைக்கே தர மாட்டாங்கண்ணா. தம்பி உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் எங்க அப்பா தான்ப்பா சொல்லணும். என்னப்பா சொல்ற? பையன் மூஞ்சி பார்த்தா சரியில்லைப்பா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாத. இப்ப நல்லா இருக்குதாண்ணா? இப்போ நல்லா இருக்குது. என்கிட்ட பேசும்போதெல்லாம் ஈன்னு தான் சொல்லணும். சரிண்ணா, எனக்கு வீடு வாடகை கொடுண்ணா, நான் வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறேண்ணா. சொல்றபடி கேக்குறான், குர்ரா. இருப்பா, நீ மட்டும் சொன்னா போதுமா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னோம்ல. தம்பி வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கணும், வேற யாரையும் சேர்க்க கூடாது. நான் யாரையும் சேர்க்க மாட்டேனா, நான் ஒண்டியே தானா? ஆணி அடிக்கூடாது, கத்தக்கூடாது, ரேடியோ போட்டுக்கணும், டான்ஸ் ஆடக்கூடாது. ஐயோயோ சுத்தமா எனக்குலாம் அதெல்லாம் வராதுண்ணா. சரி, டான்னு 1ஆம் தேதி ஆனா வாடகை வந்துடும். இந்த சாவி எப்படி? நீங்க என் கடவுள் போலண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அதெல்லாம் விட, நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன், இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். நீ வாடகைய மாசம் ஜிபே பண்ணிடணும், புரியுதா? நீ வருவே தேவலண்ணா, நான் மாசம் மாசம் டான்னு ஜிபே பண்ணிடுறேண்ணா. வெரி குட் பாய். என்ன பிளாஷ்பேக் பாத்தியா? பார்த்த இது ஒரு பண்ணி, இவன் ஒரு வளர்ந்த ஆலமரம். இதுக்கு மூஞ்சி வாட்டமே சரியில்லை. இவன் எந்த பிறவினே தெரியல. ஒரு பிச்சைக்காரனை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிற. அவனுங்க என்னடான்னா ஹவுஸ் ஓனரை கூட்டு வந்து பாத்ரூமை கிளீன் பண்ண சொல்றானுங்க. ஏன் ஹவுஸ் ஓனர் தான் கூட சுத்தம் பண்ணா? டேய் மான கட்டவனுங்களா, இவர் தான் ஹவுஸ் ஓனரு. இப்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணா மன்னிச்சுக்கண்ணா. மன்னிச்சிருண்ணா. ஐயா மன்னிச்சிரு ஐயா. நான் மன்னிச்சுக்கண்ணா, தெரியாம சொல்லிட்டேன். ஐயா சாமி என்ன மன்னிச்சுக்கப்பா. நானா மன்னிச்சுக்கிறேண்ணா. அண்ணா மன்னிச்சுங்கண்ணா. இப்ப இவ்வளவு பேர் இங்க இருக்காங்க, எவ்வளவு வாடகை வசூல் பண்ற? ஆளுக்கு 2000ண்ணா. 2 4 6 8 10 12 14. இன்னும் 4 பேர் வரணும்ண்ணா. அப்போ 24,000 ரூபா. எனக்கு வேற 5000 தான்டா தர. தேவி அழகா கொத்து விட்டானே. 5000 ரூபா வீட்டு வாடகைக்கு எடுத்துட்டு உன் சம்பளத்தை ஃபுல்லா இதுலயே வசூல் பண்ற. பாவப்பட்டு வீட்டை குத்தாக்கா எப்படி எப்படிலாம் ஏமாத்துறானுங்கடா.